மூணாவது, அவங்க எப்படிப்பட்ட குணம்? மாசற்றவர்கள். மாசுனா தெரியும்ல, தெரியும், தூசி, அழுக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா KJVல வித்தவுட் ரெபியூக், கடிந்து கொள்வதற்கு ஏதுவற்ற. அவங்கள திட்டணுன்ற அவசியமே கிடையாது, அப்படிப்பட்ட ஜனங்கள். அப்போ கடைசி நாட்கள்ல இருக்க போகிற ஆண்டுடைய பிள்ளைகள் அவங்க மாசற்றவர்கள். என்ன அர்த்தம்? they need no rebuke. அறிவு அவங்களுக்கு ஆவியானவர் வசனத்தின் அடிப்படையில் கொடுப்பார், கொடுத்துட்டு தான் இருப்பார். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் எப்படி இருக்குன்னா வித்தவுட் ஃபால்ட். மாசற்றவர்கள்லாம் வித்தவுட் ஃபால்ட், குறையில்லாதவர்கள், பிழை ஏதும் இல்லாதவர்கள், தவறு ஏதும் இல்லாதவர்கள் அப்படின்னு எழுதுறார். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, உலகத்தார் நடுவிலே தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணும். குற்றமற்றவர்கள், கபடற்றவர்கள், மாசற்றவர்கள். முடியுமா? இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆன்சர் மேலே கொடுத்துறாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். டிசைர் அண்ட் தி டீட். விருப்பத்தையும் அந்த செயலையும் இப்படி இருக்கணுங்க, குற்றமற்றவரா, கபடற்றவரா, மாசற்றவரா இருக்கணும் என்று அந்த விருப்பத்தை கூட நமக்கு யார் தான் கொடுப்பாரா? ஆண்டவர் தான் உண்டாக்குவார். சில நேரத்தில் நம்ம நினைச்ச கூட சத்தியத்தெல்லாம் கேட்டுட்டு படிச்சுட்டு இதெல்லாம் எங்கங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த விருப்பத்தை உண்டாக்குவது மட்டுமல்ல, அப்படியே செயல்ல கொண்டு வரவும் தேவனால் கூடும் என்று நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும்.